ஹாய். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ ஹவு டு ரெகக்னைஸ் யுவர் இன் விக்டிம் மைண்ட் செட் ஆர் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து தாட் பேட்டர்ன்ஸ், எமோஷனல் குவாலிட்டிஸ் என்ன இருக்கும், அப்புறம் ரிலேஷனல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலையுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன், இன்னொரு வீடியோ இந்த விக்டிம் மைண்ட் செட் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விக்டிம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இனிமேல் நீங்கள் விக்டிம் இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, நீங்கள் அக்செப்ட்டும் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்க தப்போ இல்லை நீங்கள் பண்ணுற விஷயங்கள், உங்கள் தாட்ஸ் இப்படி தான் இருக்குது, உங்கள் எமோஷன்ஸ் இப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் நவ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. எனக்கு இப்படி தான் நடக்கும், என்னோடய லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்லக்கி, நான் வந்துட்டு ஸ்டக்காக தான் இருக்குது, என்னோடய ஹோல் லைஃப் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எனக்குன்னு வந்து எந்த குட் ஃபார்ச்சுனேட் திங்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்துட்டு டவுன் பண்ணிக்காமல், அதுக்கப்புறம் செல்ஃப் சாபட்டாஜிங் இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு மட்டும்தான் உலகத்துலேயே வந்து உங்களுக்கு மட்டும்தான் கெட்டது நடக்கிற மாதிரியும், என்ன சொல்கிறது, சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி, ஐ எம் நாட் தட் பர்சன், இதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ண பர்சன் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஓகே, பிகாஸ் இந்த இமேஜினேஷன் மூலிமா தான், இந்த திங்கிங் மூலிமா தான் உங்கள் ரியாலிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் தான் க்ரியேட்டர், உங்கள் லைஃபுக்கும் சரி, உங்கள் வேர்ல்டுக்கும் சரி, உங்கள் உலகம் எதுன்னு நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க இல்லையா? உங்கள் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த பவர் இருக்குது. ஓகே, என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக் கண்ட்ரோல். ஓகே, நீங்கள் வந்து இனிமேட்டு என்னோடய லைஃப்பை வந்து நான் மற்றவங்க கையில் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்க மாட்டேன். லைக் வந்து யாரோ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கேம் ஆடட்டும், இல்லை என்னவோ பண்ணட்டும், அவங்க வந்து என்ன ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கட்டும் அப்படின்லாம் இல்லாமல், இதுக்கு மேலே எனக்கான டிசிஷன்ஸ் நான் எடுப்பேன். என்னோடய லைஃப்பை வந்து நான் ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரதுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக, ஸ்ட்ராங்காக வெளியே வாங்க. ஓகே, நான் வந்து இனிமேட்டு எனக்காக நிற்பேன் நீங்கள் செல்ஃபாக சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் போய் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறத விட உங்களுக்காக நீங்களே உங்கள் ஓன் வாய்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும். ஓகே, பிகாஸ் உங்களை விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் வந்து நீங்கள் வெளியில் தேடினாலும் அது கிடைக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களோட செல்ஃப் வந்து அதை நம்பும், பிலீவ் பண்ணும். ஓகே, நீங்களே உங்களுக்கு ஹோப் கொடுங்க, நான் இந்த மைண்ட் செட்டில் இருந்தும் வெளியில் வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்புங்க. ஓகே ஓகே இப்போ என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விக்டிமைஸ்டாக இருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ லைஃப்பில் வந்துட்டு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டுவெல் ஆகிட்டு அதையே வந்து நினச்சி இருக்கிறனால தான் நம்ம வந்து அந்த கட்டத்தில் வந்து நம்மளால் வெளியே வர முடியல. அந்த ஒரு சின்ன சர்க்கிள்லேயே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி, ஸ்டக் ஆகிட்ட மாதிரி, நம்மளை யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இப்போது நமக்கு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் கூட இருக்காது. தைரியம்னு சொல்லும்போது அந்த ட்ரீம் பண்ணுற தைரியம், நம்மளுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா, நம்ம ஆசைப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா, அந்த லெவலில் தான் நம்மளுடைய அந்த எனர்ஜி இருக்கும். ரொம்ப லோ வைப்ரேஷனாக தான் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ வந்து ஏன்னா நம்ம அவ்வளோ அடி வாங்கியிருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், நம்மளுக்கு அவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கும் லைஃப்பில் வந்துட்டு, எல்லாமே ரிப்பீட்டடாக வந்து கெட்டதாகவே நடந்துக்கிட்டு நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப பேர்டனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெசிவாக போயிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த பாசிட்டிவ் சைடோ இல்லை ட்ரீமோ இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்தையோ பற்றி யோசிக்க கூட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கவலைப்படுறதுக்கே அவ்வளோ இருக்கே, அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம ட்ரீம் எல்லாம் பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலையோ இல்லை ஒரு பாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தீங்க, உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், சரி எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் வாழ்ந்தேன், ஆனால் இப்போ இப்படி இருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாஸ்ட்டை பாருங்கள். முன்னாடி நான் வந்து எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்தது, சின்ன வயசில் நான் என்னென்னலாம் கனவு கண்டேன், எனக்கு என்னென்னலாம் விஷஸ் இருந்தது, என்னோடய டீப் டிசைர் என்ன, அதை வெளியில் தோண்டி எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஆள் மனசில் என்னென்ன ஆசைகள் புதைஞ்சிருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஏன்னா ட்ரீம்ஸ் வந்து நம்மளை நிஜமாகவே வெளியில் கொண்டு வரும். அந்த ஆசை தான் நம்மளை வந்து வெளியில் இந்த விக்டிம் மோட்லேருந்து வெளியில் கொண்டு வந்து நமக்கு வந்து லைஃப்பை வந்து ஓகே வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கும். ஓகே, நமக்கு வாழணுன்ற அந்த ஆசை, டிசையர் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் என்ன வேணால் பண்ணுறதுக்கு அந்த ஒரு புல் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்கள் ட்ரீம்ஸை எழுதுங்க. என்ன நம்மளுக்கு வேணும், அது வந்து கனவாக கூட இருக்கட்டும், இல்லை என்னால் கண்டிப்பாக அதை தொடவே முடியாது, என்னோடய ரியாலிட்டிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 100 lakhs ஒரு கார் வாங்கணும்னு விஷயம் இருக்கா, இல்லை ஒரு பெரிய வீடு கட்டணும், மேன்ஷன் மாதிரி வீடு கட்டணும், இல்லை எனக்கு வந்து என்னோடய ட்ரீம் ஜாப் வேணும், அப்புறம் இல்லை ஒரு ட்ரீம் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு அழகான லவ்விங் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் விஷயம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, பெட்டர் வந்து நீங்கள் எழுதுங்க. ஏன்னா எழுதும்போது அது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. ஓகே, அது வந்து நோட்டீஸ் பண்ணும், உங்கள் பிரெயின் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும், அதுக்கான ஒரு முயற்சிகளை அதை எடுக்க ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு இருக்கிற வேலையே, மைண்டுக்கு இருக்கிற வேலையை என்ன தெரியுமா, அதை பற்றின ஆராய்ச்சி, ரிசர்ச், அதை நோக்கி போகிறது தான். நெக்ஸ்ட் என்னென்னு அது தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை மைண்டில் போடுறோம், சீடாக போடுறோம், நெகட்டிவான விஷயத்தை சீடாக போடும்போது அந்த கெட்ட விஷயத்துலேயே அதுக்கு வேறு வேலை
இல்லை. அதனால் என்ன பண்ணும், அதிலேயே சுற்றிட்டு இருக்கும். இதுவே நீங்கள் வேறு இதுக்கு பதிலாக இதை பிடுங்கிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்தை கொடுத்து பாருங்கள், அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அவர் செல்ஃப். அதாவது நம்ம வந்து இந்த நெகட்டிவ் விஷயத்துலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ட்ரீம்னு ஒரு விஷயத்தை ஒரு சீடாக வந்து விதைக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து பொய்யா நான் வந்து பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. நிஜமானுமே உங்களுக்கு வேணுன்றதை ரொம்ப வந்து ஆசைப்பட்டு எழுதுங்க, சரியா? கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் எழுதுங்க. உங்களுக்கு வந்து இப்போ நினச்சி பார்த்தா இது வந்து கொஞ்சம் கூட பாசிபிளே கிடையாது, இது இம்பாசிபிள் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது எழுதிருங்க. ஓகே? ஏன்னா இந்த டைமில் நீங்கள் லோவாக வைப்ரேட் ஆகும்போது, லோ வைப்ரேஷனில் இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு சாத்தியம் இல்லை. உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பிரெயின் சொல்லும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், அந்த தாட்ஸ், அந்த வைப்ரேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஷிஃப்டிங் நடக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரீம்ஸ் எழுதுங்க. உங்கள் இமேஜினேஷனை நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது, க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய க்ரியேட்டிவிட்டியாக வந்து ஃபீல் பண்ணி எழுத ஆரம்பிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இமேஜினேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசையை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷன் க்ரியேட் ஆகும். அந்த விஷனை நோக்கி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம், ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவை, அந்த இமேஜினேஷனில் என்னென்ன டீட்டெயிலாக ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். ஓகே? இப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் எனக்கு வந்து ஒரு மாடல் ஆகணும், இல்லை வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை சம்திங் இந்த மாதிரி நான் வந்து ஒரு குக்காக ஒரு ப்ரொஃபஷனல் குக்காக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் சரி, அதை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஹவு டு தே வேக்கப், அவங்க எப்படி எந்திரிப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க. ஸோ அதை எல்லாமே அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து இப்போவே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கேரக்டராக நீங்கள் வந்து மாற ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை வந்துட்டு அப்படி டோட்டலாக டிட்டோ இன்றைக்கி ஒரு கேரக்டராக இருக்கீங்க, நாளைக்கு அப்படியே மாற சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மார்னிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த கேரக்டராகவே வாழணும், சரியா? எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாடல் நினைக்கிறீங்க, ஆனால் மாடல் மாதிரி நீங்கள் சாப்பிட முடியல, அவங்கள மாதிரி டயட் இருக்க முடியல, இது பண்ண முடியல, அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எடுக்க முடியலனாலும் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். ஒரு மொபைல் வாங்கணுன்ற விஷயம் கூட இருக்கலாம், இல்லை ஒரு பைக் வாங்கணுன்ற விஷயம் இருக்கலாம். ஸோ என்ன விஷயமோ அதை எழுதிட்டு அந்த வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற கேரக்டர் எப்படி இருக்கும், இல்லை நான் ரிச் ஆகணும் அப்படின்னா அந்த ரிச்சான பர்சன் எப்படி இருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவலைப்படுவாங்களா, ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது பயந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே மாறிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கேரக்டரில் லிவ் பண்ணுங்கள், நீங்கள் வாழணும். ஓகே? அதுதான். ஸோ ஆஸ்க் யூர் செல்ஃப் நீங்கள் கொஷின் கேட்கணும். ஸோ உனக்கு பிடிச்சது என்ன, ட்ரீம் என்ன, உனக்கு என்னென்னலாம் வந்து என்ன சொல்கிறது, என்ன மாதிரி உன்னோட என்டையர் லைஃப் வந்துட்டு எப்படி டேர்ன் அவுட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டைம் எல்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதலாம். ஒரு பெரிய கம்பெனி வைக்கணும்னு எனக்கு ஆசை, ஒரு பெரிய பிஸ்னஸை கொண்டு போகணும், எனக்கு கீழே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வர மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, எனக்கு கீழே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு மேனேஜர் இருக்காங்க, எனக்கு பிஏ இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு வந்து சிஇஓ. ஸோ அப்போ காலையில் எப்படி நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் பேசுவீங்க, என்ன மாதிரி வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அந்த ரோலை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகே? பிகாஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விக்டிம் மோடில் இருக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சேஃப்டி இருக்குது, ஒரு சேஃப் மோடு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் மைண்டோ இல்லை உங்கள் பாடியோ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை இல்லையா? இதையே சொல்லிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிவிட்டு அப்படியே ப்ளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு ரெண்டே வழி தான். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு என்னோட லைஃப் என் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு தைரியமாக அதில் இருந்து ஸ்டெப் அவுட் ஆகி வெளியில் வந்து ஒரு புது லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறது. இல்லையா, செகண்ட் என்னன்னா, இதே மாதிரி குறை சொல்லிவிட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சோகமாக போய்ட்டு உட்காந்துக்கிட்டு சோகப்பாட்டை கேட்டுக்கிட்டு இதே மாதிரி யாராவது புலம்புறாங்கன்னா அந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சோக ரீல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதுக்காகவே கிரியேட் பண்ணி ஒரு பேஜே ஆரம்பிச்சிருக்காங்க. லோனரு அதெல்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க, செரிஷ் பண்ணுறாங்க. இப்படி வந்து கஷ்டப்படுறதெல்லாம் செரிஷ் பண்ணி அதை ஸ்டேட்டஸில் போட்டால் அனுதாபம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்க யாராச்சும் வருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, அப்படிலாம் நினச்சி தான் அந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்படியே வந்தாலும் 1 or 2 times தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் வந்து எல்லாருமே அவங்கவுங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தவங்க மேலாம் அதிகமாக பெருசாக வந்து யாரும் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, உன் உடம்பு நல்லா இருக்கா, உன் ஹார்ட் நல்லா இருக்கா, உன் லைஃப் எப்படி போகுது, இல்லை உனக்கு எதாவது ஹெல்ப் தேவையா, உனக்கு மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, உனக்கு வந்து மென்டலினா நான் என்ன சொல்கிறது, பைத்தியம் அந்த மாதிரி கிடையாது. பட் நம்ம டிஸ்டர்ப்டாக இருப்போம் இல்லையா, நம்மளால் எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஓவர் திங்கிங் பண்ணுவோம், இல்லைனா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, நாமளே நம்ம எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வந்து கவலைப்படுறது, டிப்ரெஷன், அந்த பழைய விஷயங்களே போட்டு திரும்ப நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கோம், மைண்டில் வந்து அதை ஓட விட்டுட்டே இருக்கோம். அதனால தான் வந்து நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. மற்றவங்களும் இந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக லோ வைப்ரேஷனாக இருக்கிறப்போ பெருசாக யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சேம் ஸ்டோரி தான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பா, இவகிட்ட பேசினா நமக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் சொல்லிட்டு சும்மா இனிஷியலாக ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க.